அடா அடா அடா, ரெண்டு அக்கா மாதிரியும் ஜோடியா பார்க்கறதுக்கு என்ன அழகா இருக்கு. என்ன ராணி அக்கா, செல்வி அக்கா, சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? எல்லாமே உங்க பொண்ணுங்க ஏற்பாடு தான். ஆமா, நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு பண்ணுவாங்கன்னு. ஆமா, என் பிள்ளைங்க எவ்வளவு அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எவ்வளவு லைட் எல்லாம் போட்டு கேக் எல்லாம் வாங்கி சூப்பரா இருக்கு மக்களே. ரெண்டு பேரும் பண்ணது சித்திக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, நாங்களும் ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஆமா, சுபின் சுவாபி ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ரொம்ப அழகா இருக்கு மக்களே. என்ன இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அழகா இருக்கு. பிள்ளைங்க டெக்கரேஷன் பண்ண போறாவ, கேக்கு கட் பண்ண போறாவன்னு சொன்னாவ. ஆனா இவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்துல எவ்வளவு அழகா லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. என்ன, எல்லாமே உங்க நாங்களும் ஹெல்ப் பொண்ணுங்க பண்ணிருக்கோம். ஏற்பாடு தான். வீட்டில் உள்ள சுவாலியெல்லாம் விட்டுட்டு வந்து பொலிவுனா ஊதி லைட்லாம் போட்டு நானும் சின்ன பொண்ணு மதி ஜனனி நாங்கள் எல்லாரும் நின்று தான் பண்ணோம். நைட்டுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எதுவுமே பண்ணாம நான் இங்கே வந்து உங்களுக்காண்டி வேலை பார்த்துருக்கேன். அப்படியே வசந்தி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி. இருக்கட்டுக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அடுத்தது வீட்டில் போய் சமைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடலாம். இந்த 4 முடி எங்க சாப்பாடு கிடைக்கும்டா அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃபங்க்ஷன் முடியட்டும்னு பாக்குதா, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு தீனி தீனி தீனின்னு. ஜனனி, என்ன அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு பிள்ளைகளு. இதுக்கே ஒருபாடு பைசா இருக்குமே. பிள்ளைங்க இந்த சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கும் போல இருக்கு, வீட்டுல கொடுக்க பணம்லாம். ஏத்தே, நீங்க வேற. நேத்து ஊர்ல இருந்து ஒரு அத்தையும் மாமாவும் வந்திருந்தாவல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து. அத்தே, நேத்து ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்ல எங்க மாமாவும் அத்தையும் ஒருத்தங்க வந்திருந்தாவல்ல. ஆமா, அவங்களுக்கு கிளம்பும் போதுதான் ராணி சித்திக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அதனால பிள்ளைங்க கிட்ட 5000 ரூபாய் கொடுத்துட்டு உங்க அம்மைக்கு ஏதாவது பிடிச்சதா வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காவ. அதை இந்த ரெண்டு மேடமும் சேர்ந்து லைட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கேக்லாம் வாங்கி ஒரே செலிப்ரேஷன் மோடுக்கு கொண்டு வந்துட்டாவ. நானும் அதான் பார்த்தேன். என்னாடி லைட்லாம் போட்டு பலூன் எல்லாம் வச்சிருக்காவல, இங்க இருந்து இவ்வளவு பணம் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப இதுதான் கதையோ? ஆமாட்ட, எனக்கும் தெரியாது. நந்தினி கிட்ட சொல்லியிருக்காவ, நந்தினி என்கிட்ட சொன்னா. பரவாயில்ல, வேற எந்த பிள்ளைங்களா இருந்தா அந்த பைசாவை அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். இவங்க அம்மாக்கு அப்பாக்கும் பண்ணணும்னு நினைச்சிருக்காவல்ல. ஆமாட்ட. ஆமா, ராம் வருவானா இல்லையா? இல்லத்த, அவர் வேலையா இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இங்கே ஆம்பளைங்க யாரும் வந்த மாதிரி தெரியல, அதனாலதான் வந்திருக்க மாட்டாவன்னு நினைக்கேன். ஆமா, எல்லாரும் வேலையில இருப்பாவ. சரி, இப்ப எல்லாரையும் கூப்பிட்டாலும் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட முடியாதுல்ல, அதனாலதான் கேக்கு மட்டும் தான் வாங்கியிருக்காவில இருக்கு. கேக்கு மரியாதை ஜூஸ் ஏதோ கலக்கி வச்சிருக்காங்களாம். பரவாயில்ல, அவ்வளவாது பண்ணணும்னு நினைச்சாவல்ல. சரி, கேக்கு கட் பண்ணிடுவோமா? நான் போய் கேக் எடுத்துட்டு வரேன். இங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி கேக் எதுவும் மெல்ட் ஆகி போயிடக்கூடாதுன்னு கீழே உமா வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். சரி சின்ன பண்ணி எடுத்துட்டு வா. இருங்க, உமாவையும் கூட்டிட்டு அப்படியே கேக் எடுத்துட்டு வரேன். மக்களே, இந்த இவ்வளவு பலூனு, லைட்டு, மாதிரி கேக்கு, ஜூஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல, இங்க இருந்த மக்களே உங்களுக்கு அவ்வளவு பைசா அப்ப தந்தாவளோ? இல்லம்மா, அப்பா அப்பப்ப தந்த பாக்கெட் மணி மாதிரி நீங்க அப்பப்ப தருவீங்கல்ல பஸ்ஸுக்கு, அந்த பைசா, அப்புறம் சுபின் ஜாபி அவங்க சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம், அப்படி எல்லாரும் சேர்ந்து போட்டுதான் இவ்வளவு வாங்கணும். எல்லாரோட சேவிங்ஸையும் சேர்த்து வச்சு போட்டாலும் இவ்வளவு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்க முடியாது. ஆமா, நானும் அந்த பாக்கேன். ஏங்க, நீங்க பைசா கொடுத்தீங்களோ? நேத்து கேக்கு வாங்குறதுக்கு தான் என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கினாவ. அதுக்கப்புறம் ஒரு 1000 வாங்கினாவ, 2000 மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டிருப்பாவெல்லாம் காணும் ராணி. என்னமோ போங்க. ஏங்க, நீங்க என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? நான் ஷாக்ல இருக்கேன் செல்வி. ஷாக்ல இருக்கீங்களா? எதுக்கு? பிள்ளைங்க எவ்வளவு அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு. அதான் ஒரு பக்கம் ஷாக்காவும் இருக்கு, ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் இப்படி ஒன்னா கொண்டாடுனதே எனக்கு ஞாபகம் இல்ல. எங்க சின்ன வயசுலயே நாங்க இப்படி பிறந்த நாள் கொண்டாடுனது கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் முத வாட்டி. பிள்ளைங்க இவ்வளவு வருஷம் சின்ன பிள்ளைங்களாவே இருந்தாவ, இப்பதான் தெரியும் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு. எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, கேக்கு வருது கேக்கு வருது. அம்மா, இது என்ன இவ்வளவு பெரிய கேக்கு? ஏன் ராணியக்கா, உங்க வீட்டுல உள்ளவங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? நாங்கெல்லாம் சாப்பிடாண்டமா? எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு கணக்காதான் பிள்ளைங்க 2 பேரும் பெரிய கேக்கா வாங்கிட்டு வந்திருக்காவ. இந்த கேக்குக்கே 5000 ரூபா இருக்குமே. பாருட்டி சுவாணி, இந்த அம்மைய எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துட்டு இருக்காவ. அம்மைய பத்தி தெரிஞ்சதானே, எது வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்னு தான் கேட்பாவ. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க சந்தோஷத்தை பத்தி ஒரு இதுவும் கிடையாது. நம்ம கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கோமே, நம்ம இவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கோமே, கேட்டது பத்தியாடி எவ்வளவு ரூபா ஆச்சுன்னு? தெரிஞ்ச விஷயம் தானே. ராணியக்கா, பிள்ளைங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்கு, அதை பார்த்து சந்தோஷப்படாம எவ்வளவு ரூபா ஆச்சு, இதுக்கு இவ்வளவு ரூபா ஆயிருக்குமே அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. சரிம்மா, நான் எதுவும் சொல்லல, கேட்கவை. சத்யா, சுவாணி, கத்திங்க. ஏத்தே, அந்த டேபிள்லே தான் இருக்கத்தே. சரி சரி. அம்மா, கேக் கட் பண்ணுங்க. சித்தி, நீங்களும் 2 பேரும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணுங்க. சரிம்மா. ஏக்கா, கட் பண்ணுவோமா? சரி. ஹாப்பி பர்த்டே சித்தீஸ். ஹாப்பி பர்த்டே ராணியக்கா, செல்வியக்கா. ஆமா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். ஹாப்பி பர்த்டே சித்தி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
ஹாப்பி பர்த்டே ராணி, ஹாப்பி பர்த்டே செல்வி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் 2 பிள்ளைங்களும் எப்பவும் இந்த மாதிரி சந்தோஷமாவே இருக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, எல்லாருக்கும் நன்றி. எங்க 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா நிறைய பேர் ராணி அக்காவுக்கு மட்டும்தான் பர்த்டே விஷ் பண்ணீங்க. ராணி அக்கா கேக்கு கட் பண்ணதோடி செல்வி அக்காளுக்கு பிறந்த நாள் இல்லையான்னு கேட்டாவ. ஆனா ஒருத்தரும் எனக்கு விஷ் பண்ணல. ஆமா, நீயும் அன்னைக்கு என் கூட கேக்கு கட் பண்ணியிருந்தேன்னா விஷ் பண்ணிருப்பாவ. இருந்தாலும் எனக்கு வருத்தம் தான்ப்பா. சரி, அடுத்தது என்ன? நீங்க எல்லாம் போய் இருங்க, நாங்க கேக்க கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கோம். செல்வி, எல்லாரும் வீட்டுல வேலை மெனக்கட்டு இங்க வந்திருக்காவ. நம்ம பர்த்டேன்னு சொல்லி இந்த பிள்ளைங்க கூட்டது வந்திருக்காவ. பிள்ளைங்க கேக்கும் வேற ஜூஸ் மட்டும்தான் கலக்கி வச்சிருக்கு. பேசாம கொஞ்சம் சாப்பாடு ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவோமா? ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அத்தானும் இந்த வியலும் இருக்காவல்ல, போயிட்டு வாங்கிட்டு வருவாங்கக்கா. ஆர்டர் பண்ணா எங்க நிறைய வரும். போய் வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, பாத்திரம் கொடுத்து விட்டு எல்லாருக்கும் நல்லா திருப்தியா சாப்பிடலாம். சரி, அப்ப ஏதாவது வாங்கணும்னா டக்குனு தாங்க, நாங்க போய் வண்டியில வாங்கிட்டு வந்துருவோம். சரிங்க அக்கா, என்ன வாங்கணும்னு சொல்லுங்க, வாங்கிடுவோம். பைசாவை நான் கொடுக்கேங்க்கா. ஏம்டி, உனக்கு மட்டுமா பிறந்த நாள்? எனக்கு தானே. நானும் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாங்கி கொடுப்போம். அடாடாடா, ஒருத்தர் சண்டையை விடாதீங்க. என்ன வாங்கணும்னு சொல்லுங்க, போயிட்டு வாங்கிட்டு வரோம். இம்மா புரோட்டா வாங்குங்க. இம்மா கொத்து புரோட்டா தான் நல்லா இருக்கும். எனக்கு நூடுல்ஸ் வேணும். எனக்கு மோமோஸ் வேணும். என்னல இது, ஆளுக்கு வெரைட்டியா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்றா வாங்க முடியாது. பேசாம என்ன பண்ணலாம், புரோட்டா இல்லைன்னா கொத்து புரோட்டா, அப்படி இல்லைன்னா சப்பாத்தி தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. சப்பாத்தி தோசை எல்லாம் என்னைக்கு சாப்பிட்றது தானே, புரோட்டாவே வாங்குவோம். சரி, அப்ப அதே வாங்கிடுவோமா? எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு 2 இல்லைன்னா 3 வச்சு வாங்குவோம். அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம், ஆளுக்கு 2 புரோட்டாவும் மாதிரி கொஞ்சம் கொத்து புரோட்டாவும் வாங்குவோம். ஆமா, அதுவும் நல்லா தான். புரோட்டாவும் கொத்து புரோட்டாவும் வாங்கிடுவோம். ஆளு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்ததுன்னா ஆளு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். சரி, அப்போ அதே வாங்குவோமா? சகல போயிட்டு வந்துருவோமா? சரி, போயிட்டு வந்துருவோம். வசந்தி, சின்ன பொண்ணு, எல்லாரும் நின்னுங்க, சாப்பிட்டுட்டு போலாம். நாங்க சாப்பாடு வாங்க போறோம். இது சாப்பாடா? அம்மா, இந்த 4 முடி சாப்பாடுனோடு இப்படி நிக்கி. வீட்டில் சாப்பாடு எதுவும் பண்ணாதோ? ராணேக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, இருக்கட்டும். நாங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, நாங்கள் இந்த கேக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறோம். அது எப்படி எங்க பிறந்த நாளுக்கு வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாம போறது? இருங்க, சாப்பாடு நான் வாங்க போறவ. சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம். இவன் ஒரு கிறுக்கி, பேசாம இருந்தா அழகா சாப்பிட்டுட்டு போலாம். இதுல வேண்டான்னு வர சொல்லிட்டு இருக்காவ. நல்ல வேலை, சாப்பாடு வாங்க தான் போறவ. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடணும். விக்கி. சொல்லுங்க. விக்கி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 2-3 ஃப்ரெண்டை மேரேஜ் இன்வைட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி. அம்மா அப்பா சென்னை போயிருக்காங்க. 2 நாள் ஆகும் திருப்பி வர்றதுக்கு. அது வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. விக்கி, ஆக்சுவலாக என்னென்னா, நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு கல்யாணம்டா. அம்மா சொன்னாங்க. அப்போ வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்க போறியா? இதோட எத்தனை வருஷமாச்சு நீ இப்படி இருக்க ஆரம்பிச்சு? எதுவுமே நான் கேட்டு வாங்கினது கிடையாது. என் விதி இதுதான், வேற என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். தெரிஞ்சோ தெரியாமையோ உன் லைஃப்பில் அப்படி ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அண்ணா ப்ளீஸ், இந்த வீட்லேயே நீ மட்டும்தான் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எதுக்கு இப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டேன், என்ன அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நீயே அட்வைஸ் பண்ண வந்திருக்க. விக்கி, இந்த வீட்டோட பையன் நீயும் தானே. எல்லாமே எனக்கு மட்டும் நடக்குது. நீ இப்படியே இருக்கிறதுனால அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்களாவே கேட்டு வாங்கினது, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சரி விக்கி, நடந்தது நடந்து போச்சு. உன்னோட இழப்பு அது. நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு புரியுது. உன் இடத்துல நாங்களாம் இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி கூட எங்களால் இருந்திருக்க முடியாது. இந்த வீட்டில் என்கிட்ட மட்டும்தான் நீ பேசுவேன்னு சொல்லியிருக்கேல்ல, அதுக்காக இவ்வளோ நாள் உன்கிட்ட எதுவுமே நான் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி ஒன்று கேட்குறேன், எனக்காக நீ பண்ணுவியா? எனக்கு தெரியலண்ணா, கேளுங்க, என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக. ஏப்ரலில் என்னோட மேரேஜ் தான். இன்னும் கரெக்டாக 1 மாதம் இருக்குது. என் மேரேஜ் ஃபங்க்ஷனில் நீயும் என் கூட நிற்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா, தெரிஞ்சா நீ இப்படி கேட்குற, என்னால் எப்படி அங்கே நிற்க முடியும்? நீ இல்லைன்னா அம்மா அப்பாவும் எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு தெரியுமா? பாவம்டா, அவங்களுக்கு எதுக்கு இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க? அண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உனக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இது என்ன கேள்வி? அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த கல்யாணம் நீ ஆசைப்பட்டு தான் பண்ணுறியா? ஆமாம். அந்த பொண்ணை எப்படி நீ சூஸ் பண்ண? நான் எங்கே சூஸ் பண்ணேன்? அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டேன்.
ஒருவேளை இன்னொரு பொண்ணை நீ லவ் பண்ணியிருந்தா அப்பவும் அம்மா அப்பா சொன்னதும் நீ சரின்னு சொல்லியிருப்பியா? அப்படிதான் எதுவுமே கிடையாதே. கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. அது அம்மா அப்பாவுக்கு ஓகேன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா? அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன்டா. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலண்ணா. என்னோட அஞ்சு, அவளை என்னால் மறக்கவே முடியல. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் அவளை மறக்க மாட்டேன். அதனால் தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருங்க. என்னை மாற சொல்லாதீங்க. என்னால் முடியாது. இன்னும் எவ்வளோ வருஷம்டா அப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா? வேண்டாண்ணா, எனக்கு ஒன்று ஒரு லைஃப் வேண்டாம். நீ சந்தோஷமா இரு, எனக்கு அது போதும். தயவு செஞ்சு உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடாத. கல்யாணத்துக்குன்னு நம்ம வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் தயவு செஞ்சு இந்த ரூமுக்கு விடாத யாரையுமே. உன்னோட வைஃப் வந்ததுக்கப்புறம் கூட அப்படியே கண்டினியூ பண்ணு. இந்த ரூமுக்கு மட்டும் யாரும் வரக்கூடாது உன்னை தவிர. விக்கி, உன்னை இப்படி பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு விக்கி. ப்ளீஸ்ண்ணா, புரிஞ்சுக்கோ. நீ உன் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண கிளம்பிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, போயிட்டு வா. நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் பண்ணிக்கவும் மாட்டேன். சரி விக்கி, பத்திரமா இரு. ஏதாச்சும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ஏதாவதுன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ ஃபோன் பிக் பண்ணுவ தானே? ம், சரிண்ணா. சரி, பாய் விக்கி, குட் நைட். ம்.